காலை வணக்கம். ரொம்ப திருமணம் மேல பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். இந்த திருமணத்தை பார்த்த உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசையா இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு இந்த கல்யாணம். இந்த கல்யாணத்தை எல்லாருமே யூஸ்வலாக வந்து நான் பார்த்தது புரோகிதர்கள் நடத்துவாங்க. இங்கே இமயவன் அப்படின்ற ஒரு பெரும் ஞானி கண்டக்ட் பண்றாரு, ஒரு சிம்பனி மாதிரி. மருதுவை பார்க்கவே இல்லை. மருது எங்கே உட்காந்துருக்கீங்க? மருந்து எப்படி உட்காருங்க, அப்பதான் மூஞ்சியை பார்த்து பேச முடியும். ராகுலன் எனக்கு இந்த பேரை கொடுத்துருக்காரு. அதாவது இந்த இமையை நான் ஆபீஸ் தூக்கிட்டு போறேன். மருது சொன்னார் அந்த மனிதன் எப்படி மனிதர்களை எடுக்கேட் பண்றான் பாரு அப்படின்னாரு. மருது எப்பொழுதுமே மருதுவ 10 வருஷம் வனவாசத்துக்கு போயிட்டு நேற்று நைட்டு தான் அவர் காலடி திரும்பி சேர்ந்த. என் வாழ்க்கையில மிக முக்கியமான தருணமாக பார்த்தது நான் மருதுவை சந்தித்ததும் மருதுவோடு இருப்பதும் தான். அதுக்கு ஒரே காரணம் ராகுலன். அதுக்காக ராகுலனுக்கு நான் பெரிய நன்றி செலுத்துறேன். அறிஞர்களை இப்ப இன்னைக்கு ஒரு இமயவன் ஒரு அறிஞர் இன்னைக்கு மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் எனக்கு ராகுலன்லாம் கிடைச்சது. ஆக்சுவலா அவரை பத்தி ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அவருக்கும் ஒரு பெரிய ஒரு கிளாப் கொடுப்பேன் இமயவனுக்காக. இந்த கல்யாணத்தை, இந்த கல்யாண சிம்போனியை கண்டக்ட் பண்ண அந்த ஜூபின் மேத்தாக்கு ஒரு பெரிய கிளாப் அடிப்பேன். எல்லாரும் அடிங்க, கிளாப் அடிங்க. என்ன என்ன எவ்வளோ இதுவா இருக்கீங்க, நன்றி. இந்த கல்யாணத்தை பார்க்கும்போது எவ்வளவோ பொண்ணு மாப்பிள்ளைகளை பார்த்துருக்கோம். சினிமால பொண்ணு மாப்பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன். ஆனா ஒவ்வொரு தருணத்தையும் அந்த 2 குழந்தைகள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து மாலை மாற்றிக்கொண்டு தாலியை கட்டும்போது அவங்க மனசுல இருக்க அந்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் எந்த கல்யாணத்தை பார்க்கல, இந்த கல்யாணத்துல பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் இந்த கல்யாணம் எப்படி நடந்தது என்று. என் மகள் மகிமா ஏதோ ஒரு தற்செயலா ஒரு விண்டோக்குள்ள போறா. அதுல இன்னொரு மனிதன் இங்க வர்றான், ஒரு இளைஞன். அவனை பார்க்கறாங்க, 2 பேரும் பேசுறாங்க. கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் அவங்க சந்திக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் இன்டர்நெட் மூலியமா தொடர்பு கொள்றாங்க, பேசுறாங்க. அதை என்கிட்ட ராகுலன் சொல்றாரு. ஒரு தடவை சொல்லும் போது அந்த பையன் யாருன்னு நான் கேட்கிறேன். அந்த பையன் வடநாட்டில் இருக்க ஒரு பையன் அப்படின்றாரு. அவர் வடநாட்டில் அந்த ஜாதி சொல்லல, மதம் சொல்லல, ஒரு பையனை என் மகளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஒரு 6 வருடம் ஒரு இன்டர்நெட் மூலியமாக ரொம்ப தூரத்தில் ஒரு 4000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு மனிதனோடு ஒரு குழந்தையும் ஒரு பெண் குழந்தை பேசுது. அந்த மனிதன் அந்த 5 வருடங்களும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டுமே பரிமாறிக்கொள்கிறான். என்னுடைய மகளும் அப்படித்தான். வாழ்க்கையின் அழகான விஷயங்களை மட்டும் பரிமாறிக்கொள்கிறார்கள். ஒரு தடவை அவங்க 2 பேருக்கு நம்ம வாழ்க்கையில இணைஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அந்த இணைவுக்கு காரணம் காதல் அல்ல, அந்த நட்புக்குள் இருந்த பாந்தம். அந்த நட்பை ஒருவன் எங்கிருந்தோ ஒருவன் என்னை மதிக்கிறான், என்னை நேசிக்கிறான் என்று தெரிஞ்சு அவள் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் 2 பேரும் சொல்றாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு சினிமாக இது எடுக்கலாம். இதை நிறைய எடுத்திருக்காங்க. அது நிஜ வாழ்க்கையில நடந்த நினைச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படிதான் 2 பேரும் இணைஞ்சாங்க. அப்ப ராகுலன் கேட்கும்போது நாங்கெல்லாம் சொன்னோம், அந்த பையனுக்கு தான் உங்க பொண்ணை கொடுக்கணும், ஏதாவது எதிர்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டோம். எதிர்ப்பே கிடையாது, 2 பக்கமும் ரொம்ப அழகான குடும்பம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இன்னைக்கு நான் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வயிற்றில் பிறந்த 2 குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் இணைப்பு விழா அப்படின்றத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர் மிக அழகான ஊர். சுற்றிலும் கோயில்கள் இருக்கிற ஊர். சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு இடமாக, ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு வைப்ரண்ட் ஸ்பேஸாக இந்த இடத்த நான் பார்க்குறேன். அது இந்த திருமணம். நான் ஏதோ ஒரு கல்யாணம் ஒரு அசதியில வந்தேன். இந்த கல்யாணம் நேற்று தூங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆயிடுச்சு. எந்திரிச்சு வரவே முடியல. ஆனா உட்கார்ந்து பார்க்கும்போது என்னைய அந்த மாமனிதர் இமயனும் இங்க நடந்த அழகான ஒரு சீர்திருத்தமான ஒரு தமிழ் கல்யாணமாக நடந்ததை பார்த்து என் மனது அப்படியே ஒரு சிட்டுக்குருவியின் இறகுக்குள் இருக்கும் அந்த உணர்வு போல எதையும் அப்படியே படபடன்னு அடிச்சிச்சு. எல்லா டயர்டுமே போயிடுச்சு. இந்த ஒரு தருணத்தை நான் இன்னும் 1 வருஷம் என் இதயத்துக்குள்ள அடகாப்பேன்.
நண்பர்களே, நம் குழந்தைகளுக்கு அன்பை சொல்லிக் கொடுப்போம். நம் குழந்தைகளுக்கு அவளுடைய அன்போ அல்லது அவனுடைய அன்பையோ இன்னொரு குழந்தைக்கு கொடுப்பதற்கு நாம் ரொம்ப அப்படியே ஒரு ஒரு குருவி குஞ்சியை பார்க்கறது போல கொடுத்து அதை வந்து அணைக்கணும். இந்த விளக்கை என் மகள் எடுத்து வந்தால் இந்த விளக்கு அவள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்திற்கும் நம் இதயத்தில் இருக்கும் இருட்டையும் வெளியே தள்ளும் ஒரு மிகச்சிறந்த ஒரு விளக்காக நான் பார்க்கிறேன். இந்த கல்யாணத்தில் வந்து நேற்று வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த காலை தருணத்தில் உங்களை வந்து பார்த்தது, பர்டிகுலராக மருதுவை நான் இங்கே வந்து திரும்பி வந்து நான் வந்து அவரை அணைச்சிக்கிட்டது. என் வாழ்நாள் முழுவதும் நான் மருது கூட நான் இருப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் என் மடியிலே நான் மருதுவை நான் வைத்துக்கொள்வேன். இந்த விழா, இந்த திருமண விழா எனக்கு ஒரு மிகச்சிறந்த விழாவாக நான் பார்க்கிறேன். எல்லா நண்பர்களையும், மருது, சங்கர் ராமகிருஷ்ணன், என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஒரு கல்யாணத்தை பாருங்கடா, ஒரு கல்யாணத்தை எல்லா இடத்துல இருந்தும் பாருங்கடா, ஒரு கல்யாணத்தை எப்படி நீங்க ஒரு ஷார்ட்டா கன்வெர்ட் பண்ணுவீங்க, ஒரு கல்யாணங்கள்ல அந்த முகங்களை பாருங்க. இன்னைக்கு பூபால ராகம் கேட்டுச்சு, அந்த பூபால ராகம் தான் நாங்கள் சினிமாவில் யூஸ் பண்றோம். இப்படி எல்லா விஷயங்களையும் ஒரு கல்யாணத்தில் ஒரு பெரும் வாழ்க்கை, ஒரு பெரும் காவிரி நதி அப்படியே இந்த மண்டபத்துக்குள்ள வந்து போனது மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த மேடையை விட்டு இறங்குறேன். நன்றி.